தெற்கு சீனா முழுவதும் மேசாக் புயலால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து குவாங்ஸி மாகாணத்தின் எங்ஸோவில் உள்ள ஒரு பாம்பு பண்ணையில் இருந்து சுமார் 900 பாம்புகள் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. பெரும்பாலானவை விஷமற்றவை என்றாலும் விஷமுள்ள நாகப்பாம்புகளும் அடக்கம் என்பதால் அவற்றை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே பெய்மழை, பெருவெள்ளம், நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வடிந்து குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள சூழ்நிலையில் 6 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தப்பித்து வந்த பாம்புகளால் மக்கள் வீதியில் உறைந்துள்ளனர். நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வரேம்மா. சரி, வெளியே பார்த்து போயிட்டு வா. இன்னைக்கு வேலைக்கு லீவ் தானே உனக்கு? ஆமாம்மா, வேலைக்கு லீவ் தான். சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே படத்துக்கு போயிட்டு வரேம்மா. படத்துக்கா? சரி, நைட் 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும், சரியா? சரிப்பா. ஏய் ஹாய் பேபி. பேபியா? சும்மா சொன்னேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனாமா? அதானே பார்த்தேன். உண்மையா சொன்ன பல்ல கழட்டி கையில கொடுத்துருப்பேன். சரி வா போலாம், டைம் ஆகுதுல்ல. முத்து முத்து, வீட்டில் இருக்கியா? ஏம்மா மருமகளே, வீட்டில் இருக்கியா? ஏன் வாங்க அத்தையோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு இந்த பக்கம்? வாங்க வந்து உட்காருங்க முதல்ல. இல்லை முத்து, இன்னும் நிறைய வீட்டுக்கு போய் கார்டு வேறு கொடுக்கணும். இன்னும் நம்ம விவேக்கு கல்யாணம் வச்சிருக்கு இந்த வர 2ஆம் தேதி. அதனால கார்டு கொடுக்கறதுக்காக வந்தோம். கண்டிப்பாக வந்துடணும், சரியா? கல்யாணத்துக்கு எல்லாரும். எத்தே, அப்ப அந்த பையன் உட்காந்துருக்காரு நம்ம விவேக்கா? நானும் வேற யாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன். எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்டான். சின்ன பையலா இருக்கும்போது பார்த்தது, அதுக்குள்ள இவனும் வளர்ந்து இவனுக்கு கல்யாணம் வேற வச்சாச்சு. சரி, எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துட்டோம் கல்யாணத்துக்கு. பொண்ணு எந்த ஊருத்த? நீ வேற மும்பைல இருந்தீங்க, திடீர்னு கார்டு கொடுக்கறதுக்கு ஊர் வரைக்கும் வந்துட்டீங்க. சொல்லவே இல்லை பார்த்தீங்களா இன்னைக்கு வந்தீங்கன்னு. சரி, கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்க? எங்க ஊர்ல தான் வச்சிருக்கீங்களா இல்ல மும்பைல வச்சிருக்கீங்களா? பொண்ணு மும்பை தான் முத்து. பின்ன எதுக்கு நம்ம ஊரில் போட்டு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு? பொண்ணும் மும்பை தான், நம்மளும் மும்பை தான். சரி, கல்யாணத்தையும் மும்பையிலே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சாச்சு. மைனி கண்டிப்பா வந்துடணும், சரியா? கல்யாணத்துக்கு. சரி விவேக்கு, கண்டிப்பாக வந்துடுறோம் கல்யாணத்துக்கு. ஒரு வாரம் முன்னாடியே வந்துடுறோம், சரியா? நாங்கள் மைனி கார்டு கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும், சரியா? சுக்கி கிட்டயும் அம்மு கிட்டயும் சொன்னேன்னு சொல்லிருங்க. கண்டிப்பா அவங்களே கூட்டு வரணும். கண்டிப்பா. அவளங்களை விட்டுட்டு எங்கேயும் போக முடியுமா? நான் வரேன் முதல்ல அதை கிளம்பி நிப்பாளோ கற்றுக்கோ வருடத்துக்கு. சரி, பின்ன பொண்ணு பேர் என்ன? ரேணுகாவா? நல்ல பேர் விவேக்கு. ஆமா மைனி, பொண்ணு பேர் ரேணுகா தான். அங்கேயே பொண்ணு பார்த்தா அங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கீங்கன்னா பொண்ணாச்சு ஊர் சைடு எடுக்கலாம்ல. அது மும்பை பொண்ணை பார்த்துக்கிட்டீங்க, சரிதான். சரி முத்து, நாங்கள் போயிட்டு வரோம். இன்னும் நிறைய பேருக்கு கார்டு வேறு கொடுக்கணும் பார்த்துக்கா. இன்னும் கிளம்பி வேறு மும்பைக்கு போகணும். சரி, நீங்களாம் குடும்பத்தோட கண்டிப்பாக வந்துடணும், சரியா? போயிட்டு வரோம். சரியத்தே, நான் உங்கள் மகன்கிட்ட சொல்லிடுறேன் வந்தோடனே, சரியா? பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. மைனி போயிட்டு வரேன். சரி விவேக்கு, பார்த்து போயிட்டு வா. நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு தியேட்டர் வந்துட்டோம். நானும் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு எங்கே நம்ம ஃபர்ஸ்ட் சீன் மிஸ் பண்ணிடுவோமோ இன்னைக்கு, ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை டைமுக்கு வந்துட்டோம். என்ன விஷால்? ஆமாம்மா, அதான் நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம்ல. சரிவா உள்ள போகலாம். வாம்மா, இந்த சைடு தான் வந்து உட்காரு. மூவி எப்படி இருந்துச்சு சுகன்யா? உனக்கு பிடிச்சதா? நல்லா இருந்துச்சு. என்ன விஷால்? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓகேவாக தான் போச்சு. பின்ன போக போக தான் ஐயோ என்ன இப்படியும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் நல்ல மூவி தான், ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா தான் போச்சு. ஆனால் அந்த மூவியில் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு விஷால், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சரி சொல்லுமா, என்ன சாப்பிட்ற? எதுனாலும் ஓகே தான் விஷால், இப்படி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை, எதுனாலும் ஓகே தான் எனக்கு. அப்படி இல்லை, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி அதை சாப்பிடலாம். அப்போ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வேணால் சாப்பிட்லாம், சரியா? அப்போ சரி, ஓகே. தம்பி சொல்லுங்க சார், என்ன வேணும்? என்ன சாப்பிட்றீங்க? தம்பி 2 வெஜ் ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. அவ்வளோதானே சார்? வேற ஏதாச்சும் வேணுமா? உனக்கு வேற எதுவும் வேணுமாம்மா? இல்லை விஷால், எனக்கு வேறு எதுவும் வேணாம், போதும். தம்பி அப்போ அவ்வளோதான்ப்பா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா, சரியா? சரி, ஓகே சார். வேற சுகன்யா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். தப்பா நினச்சிக்க மாட்டே, கோச்சிக்க மாட்டியே? இல்லை, கோவப்பட்ட மாதிரி கேட்கலன்னா கோச்சிக்க மாட்டேன், கேளுங்க. இல்லை, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லை யாராச்சும் லவ் பண்ணுறியா? பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட்னா எனக்கு யாருமே இல்லை விஷால். பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும்னா லவ் பண்ணுமே. நான் யாரையுமே லவ்வே பண்ணல விஷால். லவ்வெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாது. வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும். வீட்டில் லவ் பண்ணுறதுக்கெலாம் அலௌடே கிடையாது சுத்தமாக. அப்போ யாருமே இல்லை. ஆமாம் ஆமாம். ஏன் என்ன இது எது கேட்டேன்? இல்லைம்மா, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாமே, ஃப்யூச்சரில் யூஸ் ஆனாலும் ஆகும்னு சொல்லிட்டு சும்மா தான் கேட்டேன். சரி, அப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா விஷால்? இல்லை, எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. அப்படியா? ஓகே ஓகே. சரி, அப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? டைம் ஆயிட்டுருக்கு. கிளம்பலாமா? அதுக்குள்ளே வாய்ப்பே இல்லை. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க? வாய்ப்பே இல்லை. நம்ம இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பீச் போகலாமா?
பீச்சா? ஐயோ, போயிட்டு வரதுக்கு லேட் ஆகுமே. அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகாது, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் சரியா? நீ சொல்ற டைம்ல கரெக்டா உன்னை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் டைம் இருந்தா வேணா போயிட்டு வரலாம். சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம். வாமா, என்ன அங்கே நின்னுட்ட? இல்ல, அது தண்ணி பட்டா ட்ரெஸ் நனைஞ்சிரும், பின்ன வீட்ல திட்டுவாங்க. மூவிக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், பீச் போறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அம்மா திட்டுவாங்க. வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சைடில் நடந்து மட்டும் போயிட்டு வரலாம் வா. வேண்டாம் வேண்டாம், சும்மா நம்ம அந்த சைட்ல நின்னுக்கலாம் சரியா? அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்க. நீ ஓகே தானே? ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி போனோம், அதுக்கப்புறம் சாப்பிட போனோம், இப்போ பீச் வந்திருக்கோம். உனக்கு ஓகே தானே? கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது தானே? உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லு சரியா? அச்சா, அப்படிலாம் இல்லை விஷால். ஃபர்ஸ்ட் மூவி போனோம், அது நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட போனோம். அண்ட் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்க போய் தான் விஷால் உங்க கூட பீச்சுக்கே வந்தேன் நான். இல்லைன்னா நான் ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டு கூட கிளம்பியிருப்பேன்ல. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க போய் தான் உங்க கூட நான் பீச்சுக்கே வந்தேன் விஷால். அடி பாவி, ரீசன் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பியா? சரிதான். சரி, உனக்கு ஓகேவா இருக்கிறது வரைக்கும் எனக்கு ஓகே தான். சரி வா, கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துட்டு பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் சரியா? சரி ஓகே. நீ என்ன பாக்குற மாதிரி நான் உன்ன பார்க்கலையே, நான் பேசும் காதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே. அடியே என் கனவுல செஞ்சு வச்ச சிலையே, கொடியே என் கண்ணுக்குள்ள பத்தி வைப்ப உனையே. ஒரு பில்லா போல நானும் ஆனாலும் உன்னை நல்லா பார்த்துட்டேனே என்னாலும். அடியே ஜன்மானாலும் நீ இல்லாம நான் இல்லை. விஷால் விஷால், சொல்லுமா. கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. சரிம்மா வா போலாம். ஏதாச்சும் சாங் ப்ளே பண்ணலாம்ல? உனக்கு இல்லாத சாங்கா இரு, ப்ளே பண்ணுறேன். നിന്ന കുഴി കണ്ടപ്പോ അടിവയറ്റില് മഞ്ഞുള്ള രാത്രി എന്റെ ചിരിയത് കണ്ടപ്പോ അയ്യോ നെഞ്ചിലൊരാതി കരിമിഴിയുടെ കളവാണി കൂന്തല് കണ്ടപ്പോ കണ്ണന്ന് ഉടക്കി ചിരിക്കല പെണ്ണെ കല്യാണി നിന്റെ പാറത്തെ പുള്ളി എന്നെ കുടി. போதும் போதும், இங்கே பார்த்துட்டு இருக்காது, கொஞ்சம் ரோட்டை பார்த்தும் ட்ரை பண்ணு. சரிம்மா, சரி சரி. இது வந்துட்டோம், இங்கே தான், அப்படியே சைடை ஸ்டாப் பண்ணிருங்க. போகணுமா நீ இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு? இல்லை, எனக்கு புரியல. நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் தான் ஆகணும். என்ன கொஸ்டின் இது? சரி, போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு சரியா? டைம் கிடைச்சா கால் பண்ணி இல்லைன்னா மெசேஜ் பண்ணு. ஓகே பாய். சரி ஓகே, பாய். ஒரு நிமிஷம் விஷால். சொல்லுமா, என்ன ஆயிட்டு? எதுவும் சொல்லுமா. ஐயோ, எனக்கு என்ன ஆயிட்டு? இப்பெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனே நான். கடவுளே, இங்க பாரு சுகன்யா, அவனுக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான், ஃப்ரெண்டு மட்டும் தான், ஃப்ரெண்டு மட்டும் தான். வீட்டிலலாம் லவ் மட்டும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓய் சொல்லு, என்ன ஆயிட்டு? ஒன்றும் இல்லை, பார்த்து போயிட்டு வாங்க சரியா? சரி ஓகே பாய் மா, டேக் கேர். பாய். மா மா, வயிறு பசிக்குமா? இதை சாப்பிட்டு எடுத்துட்டு வாமா. ஆமா டீ, உனக்கு ஒரு சாப்பாடு கூட எடுத்து போட்டு சாப்பிட முடியலன்னா இருந்த இடத்துல உனக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்து கையில கொடுக்கணும். உனக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ல கடைசி வரைக்கும். நீ ஒன்றும் செய்ய மாட்டேன். வரல பிள்ளையானது ஒரு அம்மாக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் வைப்போம், அப்படி ஏதாவது சிரிக்கியா? இது செய்யம்மா அது செய்யம்மா சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். போய் சாப்பாடு ஒழுங்கா போட்டு சாப்பிடு. ப்ளீஸ்மா போட்டு வாம்மா, டயர்டா இருக்கு எனக்கு. இங்க ஒரு இன்விடேஷன் இருக்கு, அது யாரோடது? ஆமாம்மாக்கா, அது உங்க விவேக் சித்தப்பா இருக்காங்கல்ல, உங்க தாத்தாவோட தம்பி பையன். அவங்களுக்கு இந்த வருஷம் 2ஆம் தேதி மும்பைல கல்யாணமா. அதனால இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாங்க உங்க ஆச்சியும் உங்க சித்தப்பாவும் இன்னைக்கு வந்து. நீ எப்ப ஸ்கூல் போயிட்ட? ஆமா, இதுல கல்யாணம் மும்பைன்னு போட்டிருக்குதுமா. அப்ப கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் மும்பை போறோமா? ஆமா அம்மா, கல்யாணம் மும்பைல தான் வச்சிருக்காங்க. நானும் உங்க அப்பாவும் தான் போயிட்டு வரலான்னு இருக்கோம். ஆனா உங்க அப்பா வந்து ஒரு வாட்டி கேட்டுக்கலாம். அவர் சரின்னு சொன்னார்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு ஃபேமிலியா போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீயும் உங்க அக்காவும் இங்கே இருங்க, நானும் உங்க அப்பாவும் மும்பை கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். என்னது, என்ன விட்டுட்டு போவீங்களா? முடியாது, நானும் வருவேன். அம்மா என்னையும் கூப்பிட்டு போங்கம்மா ப்ளீஸ்மா. சரி டீ, இரு முதல்ல உங்க அப்பா வரட்டும், அவர் வந்ததுக்கப்புறம் என்னன்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம். அக்கா இங்க வந்துட்டாளா? என்ன பண்றா? வந்துட்டா டீ, நான் குளிக்க போயிருக்கா, நான் வருவா. என்ன 2 பேரும் சேர்ந்து என்னை பத்தி இதை பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? டி, இங்க பாரு, விவேக் சித்தப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு கல்யாணமா? இன்னைக்கு தான் வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்களா. அதுவும் கல்யாணம் மும்பைலையா டி? நிஜமாவாமா? எப்பமா கார்டு கொடுத்தாங்க?
ஆமாம்மா, இன்னைக்கு தான் உங்க விவேக் சித்தப்பாவும் ஆச்சியும் வந்து கார்டு கொடுத்துட்டு போனாங்க. வர 2ஆம் தேதி கல்யாணமாமா. அப்ப நாங்களும் வரோம்மா கல்யாணத்துக்கு. நம்ம மும்பை போயிட்டு வரலாமா? நல்லா ஜாலியா இருக்கும். சரிம்மா, இருங்க முதல்ல 2 பேரும் உங்க அப்பா வரட்டும். அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு முடிவெடுக்கலாம். அவர் முடியாதுன்னு சொன்னா நானும் உங்க அப்பா மட்டும் தான் போயிட்டு வருவோம். நீங்க 2 பேரும் இங்க இருக்கணும் பாத்துக்காங்க. என்ன முத்து, என்ன ஆயிட்டு? எல்லாரும் ஒன்று கூட ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல. ஆமாங்க, இன்னைக்கு எஸ்தர் அத்தையும் விவேக்கும் வீட்டுக்கு வந்தாங்க கார்டு கொடுக்கறதுக்கு. இந்த வர 2ஆம் தேதி விவேக்கு கல்யாணமாங்க மும்பைல. அப்படியா? நம்ம எல்லாரும் போறோம் சரியா? எங்க வீட்டிலே கடைசி சின்ன தம்பி அவன் தான். அவன் கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு வரோம் சரியா? சொல்லிட்டாங்க. சரி, அப்ப எல்லாரும் மும்பை போயிட்டு வரோம். ஆமா ஆமா, எல்லாரும் மும்பை போயிட்டு வரோம் சரியா? அப்ப நீ என்ன ட்ரெஸ் போட போற விவேக் சித்தப்பா கல்யாணத்துக்கு? நான் இன்னும் எதுவும் டிசைட் பண்ணலாமோ, இல்லைன்னா இனிமேல் தான் போயிட்டு ஷாப்பிங் போகிறோம். நீ என்ன போட போற? எனக்கு தெரியல டி, நீ என்ன ட்ரெஸ் சொல்றேன்னு அதே போட்டுக்கிறேன் சரியா? ஏன்னா நீ எனக்கு எப்பவும் கரெக்டாக தான் சொல்லுவேன். அப்படி ஒருவேளை நீ ஷாப்பிங் போய் உனக்கு புது ட்ரெஸ் வாங்குறேன்னு எனக்கு வாங்கணும் சரியா? அதானே பார்த்தேன், என்னடா இப்படிலாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, நான் ஷாப்பிங் போனா உன்னையும் கூட்டிட்டு போய் உனக்கும் வாங்கி தரேன் சரியா? டி 1 வீக் நம்ம மும்பைக்கு போறோம், நல்லா ஜாலியா இருக்கும்ல? ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. நல்லா காத்தடிக்குது என்ன சின்ன பொண்ணு? நைட்டு போல அப்படி நிலா வச்சது கீழே உட்காந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது. சரி, நீ உன் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் பண்ண? எங்க வீட்டுல சோறு முட்டை குழம்பு வச்சோங்க. நீங்க என்ன சமையல் பண்ணீங்க? எங்கள் வீட்டில் சும்மா சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் சின்ன பொண்ணு இன்னைக்கு. என்ன கண்ணு, இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல்? எங்கள் வீட்லையா சின்ன பொண்ணு? எங்கள் வீட்டில் சப்பாத்தி கூட உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சேன். இன்னும் எல்லாரும் இங்கே தான் இருக்கே போல. ஆமா முத்தக்கா, இங்க நல்லா காத்து அடிக்கிறதுல சரி இங்கே உட்காரலாம் அப்படின்னு இப்படியே உட்காந்தாச்சு. சரி வாங்க நீங்களும் உட்காருங்க. ஆமா முத்தக்கா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பாத்தியா உங்க வீட்டுக்கு யாரும் வந்தாவளே, யார் அது? அது எங்க சின்ன மாமியாரும் எங்க குழந்தைனும் சின்ன பொண்ணு சுக்கி அப்பாவோட சித்தப்பா பையன். இப்போ வந்து வர்ற 2ஆம் தேதி தான் கல்யாணம் வச்சிருக்காங்க. அதனால கார்டு கொடுக்கறதுக்கு வந்தாங்க சின்ன பொண்ணு. ஏன் என்ன இந்த ஊர்ல இல்ல வேற வெளியூர்ல எங்க இருக்காவளக்கா? அவங்க எல்லாரும் மும்பை சின்ன பொண்ணு, மும்பைல இருக்காங்க. அப்போ பொண்ணு எந்த ஊருக்கு? கல்யாணம் எந்த ஊர்ல வச்சிருக்காவா? பொண்ணு மும்பையன் சின்ன பொண்ணு, அதனால கல்யாணமும் மும்பையில தான் வச்சிருக்காங்க. இப்ப கல்யாணம் மும்பைலனா நீங்க மும்பை எக்க போறீங்க கல்யாணத்துக்கு? ஆமா வசந்தா, அவங்க ரொம்ப நெருங்கிய சொந்தம் பத்தியா இவங்களுக்கு சித்தப்பா அப்பா வீட்டுலன்னு சொல்லிட்டு அதனால கல்யாணத்துக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். எக்கு நீ மும்பைக்கெல்லாம் போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? சின்ன பொண்ணு, நான் மும்பையில தான் பிறந்தாள்னு பாத்துக்க. இவங்க சுக்கியோட அப்பாவை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே இந்த சைடு வந்து செட்டில் ஆயிட்டோம். வேலை எங்க இருக்க போயிட்டு அங்கதான் நான் பிறந்து வளர்ந்ததுல அங்கதான் சின்ன பொண்ணு. எக்கு இப்ப நானும் வரேங்க. இனியும் மும்பை கூட்டு போங்க கல்யாணத்துக்கு. வரேன்னா சொல்லு சின்ன பொண்ணு, ஒன்னா போயிட்டு வந்துடலாம். எக்க நான் இது வரைக்கும் மும்பை போனதே இல்லைக்க. இந்த காலப்படத்தை பார்த்ததுல இருந்து ஒரு வாட்டியாச்சும் மும்பை போய் அந்த இடத்த பார்த்துட்டு வரணும்னு ஒரே ஆசையாயிட்டுக்க எனக்கு. எங்க மாமியார் கிட்ட எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு போறேன்னு ஏதாச்சும் ஒரு சாக்க சொல்லி சமாளிச்சுட்டு இப்படிதான் சக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி மும்பை போறோம். அந்த கல்யாணத்தை அட்டன் பண்றோம், ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம்க்க. சின்ன பொண்ணு, நம்மளதான் கார்டே கொடுக்கல சின்ன பொண்ணு, பின்ன எப்படி சின்ன பொண்ணு நம்ம அந்த கல்யாணத்துக்கு போக முடியும்? எக்க கார்டு கொடுத்தானே கொடுக்கலன்னு என்ன, நம்ம முத்தக்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வருவோம். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சும்மா கல்யாணத்துக்கு தானே என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போய் மும்பை பார்த்துட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வருவோம். எக்கா நெசமா உட்கா சொல்றியா? இப்போ நம்ம கண்டிப்பா மும்பை போறோமா? ஆமாம்மா, வேணா வாங்க போயிட்டு வரலாம். முத்தக்கா, அப்ப நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நானும் வரல பார்த்துக்கங்க. எனக்கு இங்க வேலை கிடக்கு, தோட்டம் ஆடு மாடெல்லாம் இருக்கு, இதெல்லாம் யாரு பாப்பா? நாங்க வந்துட்டேனா? நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அக்கா. வாங்க லட்சம், நீங்க எல்லாம் போர் அடிச்சிரும் எங்களுக்கு. அங்க நீங்க வந்தா தானே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆமா லட்சுமி, வா போயிட்டு வரலாம். ஒரு வாட்டி தானே மும்பை போயிட்டு பார்த்துட்டு வரலாமா? அதான் அந்த அண்ணன் இருக்காருல, அவர் பார்த்துப்பாரு ஆடு மாடு எல்லாத்தையும். நீ வா, நம்ம போயிட்டு வரலாம். வாங்கக்க, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு வருவோம் ஒன்னா சேர்ந்து. சரி, எல்லாரும் இவ்வளோ சொல்றியா? சரி, போயிட்டு வரலாம். மும்பைனா அங்க எல்லாரும் ஹிந்தில எல்லாம் பேசுவாவோ, எங்க யாருக்குமே ஹிந்தி தெரியாதுக்கு. ஆமா கண்ணு, அங்க எல்லாரும் ஹிந்தில தான் பேசுவாங்க. ஆனா நம்ம தமிழ் மக்களும் அங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் தமிழ்ல பேசுவாங்க. இப்போ நீ எங்க வீட்டுக்கு வந்தனா அங்க எல்லாருமே தமிழ்ல தான் பேசுவாங்க. பின்ன அக்கம் பக்கம் தமிழ் ஆட்கள் இருக்காங்க, அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு ஹிந்தி தெரியும் கண்ணு, அப்படி எதுவும் பிரச்சனை நான் தான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம் சரியா? அப்படியாக்க, சரி சரி. அப்போ நம்ம எல்லாரும் மும்பை போயிட்டு வர போறோம். சின்ன பொண்ணே, ஒரு சாங் போட, டான்ஸ் போடுவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அடுத்து நம்ம மும்பை போகிற ட்ரிப்பில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு எங்கள் சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.